Hello students, exercise 5.3 question number 10. இந்த கொஸ்டினில் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. அப்போ கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோப், அதை நான் எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட், அதை x1 y1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபார்முலா எழுதிடலாமா? y மைனஸ் y1 ஈக்குவல் டு எம் இன்ச்சு எக்ஸ் மைனஸ் x1. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறதா. y மைனஸ் y1 வேல்யூ அதை அப்படியே எழுதிடுறேன். ஈக்குவல் டு எம் வேல்யூ -5/4 இன்ச் எக்ஸ் மைனஸ் ஃபார்முலாக்குள்ள மைனஸ் போட்டாச்சு. இப்போ x1 வேல்யூ -1. அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. இப்போ இந்த 4 இங்கே எட்டு வந்துடலாமா? இது டிவிஷனில் இருக்குது ரைட் சைடில். அப்போ லெஃப்ட் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். மல்டிப்ளை பண்ணிடலாமா? 4 இன்ச்சு ஒய் 4y 4 இன்ச்சு -2 -8 ஈக்குவல் டு இந்த -5 அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுவோமா? அப்போ -5 இன்ச்சு எக்ஸு -5x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 1 இன்ச்சு 5 தான். ஓகே, இந்த ரைட் சைடு இருக்கிற அந்த 2 டேர்மே அப்படியே லெஃப்ட் ஊற்றிட்டு வந்துடுவோமா? அப்போ +5x ப்ளஸ் 4y அப்படி எழுதிடுறேன், -8 அப்படி எழுதிடுறேன். இந்த ரைட் சைடு இருக்கிற -5 அப்படிங்கிற டேர்ம் லெஃப்ட் வரும்போது என்ன ஆகும்னா +5. அப்போ ரைட் சைடு எந்த ஒரு டேர்ம் இருக்காது, 0ன்னு போட்டுடலாமா? இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் அப்படி எழுதிடும். 5x ப்ளஸ் 4y -8 ப்ளஸ் 5. 2 நம்பர் ஹவ் டிஃப்ரெண்ட் சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணி இந்த லார்ஜ் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போட்டுருங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.